மக்களே வணக்கம். இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை பார்க்காதவங்கலாம் கொஞ்சம் போய் பார்த்துட்டு வாங்க மக்களே. நம்ம இங்கே பாருங்கள், பொங்கல் ரெடி ஆகிடுச்சு மக்களே. பொங்கல் ரெடியான மாதிரி அதில் கொஞ்சம் நெய் விட்டுக்கிட்டோம், கொஞ்சம் குழி பறித்து அதில் நெய் வச்சுக்கிட்டோம். நெய் வச்ச உடனே கொஞ்சம் நாட்டு சர்க்கரையும் எடுத்து வச்சுக்கிட்டோம். அதில் மாட்டுக்காண்டி நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கணும்ல, அதுக்காண்டி நாட்டு சர்க்கரையும் வச்சுருக்கணும். கொஞ்சம் வாழைப்பழத்தை எடுத்து அதில் கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு அதையும் போட்டு வச்சுக்கிட்டோம் அந்த குழியில். இங்கே பாருங்கள் மக்களே, நம்ம மாட்டுக்குன்னா திண்ணூறு காமிச்சிட்ருக்குறோம். தீபம் காமிச்சு முடிச்சு ஒன்று ஒவ்வொரு மாட்டுக்காக நம்ம காட்ட ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா எல்லா மாடு நிறைய மாடு இருக்கிறதுனால ஒவ்வொரு மாட்டுக்காக காமிக்கணும்ல, அதனால ஒவ்வொரு மாட்டுக்காக நம்ம காமிச்சிட்ருக்கோம். இங்கே பாருங்கள், எல்லாத்துக்கும் திண்ணூறு போட்டுட்டு இங்கே பாருங்கள் நம்ம திண்ணூறு போட்டுக்கிட்டு இருக்கிறோம். அதுங்களையும் அந்த கண்ணுக்குட்டி என்ன பண்ணிடுச்சு, பக்கத்தில் இருக்க கரும்பு தோகையை இழுத்து அதை சாப்பிட்றதுக்காண்டி இழுத்துக்கிட்டு இருக்கு. நீங்களும் கொஞ்சம் திண்ணூறு எடுத்துக்கோங்க மக்களே. இங்கே பாருங்கள், நம்ம மற்றவங்களாம் நம்ம வேலை பார்க்குறவங்களாம் வந்திருந்தாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் திண்ணூரெல்லாம் கொடுத்துட்டு நம்மளும் திண்ணூரெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கோம். இங்கே பாருங்கள் மக்களே, நம்ம பசங்க எல்லாருமே திண்ணூறு எடுத்துகிட்டு இருக்காங்க. அடுத்தது இங்கே பாருங்கள், நம்ம மாட்டை பாருங்கள். இங்கே பாருங்கள், அதுக்கு பொங்கல் சோறு ஊட்ட ஆரம்பிச்சிட்டோம். இங்கே பாருங்கள், நல்லா இருக்குதா கண்ணாவரம்? நாங்கள் காலையிலேருந்து மெனக்கெட்டுக்கு இவ்வளோ தூரம் போட்டிருக்கிறோம். இங்கே பாருங்கள், எங்களோட மாட்டுக்கு பெயிண்டெல்லாம் அடிச்சிருக்கிறோம். இங்கே பாருங்கள் மக்களே, பொங்கல் சோறு ஊட்டிகிட்டு இருக்கிறோம் மக்களே. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது மக்களே. பாருங்கள் மக்களே, வாயெல்லாம் கழுவி விட்டுட்டு தான் சாப்பாடு ஊட்டிடணும். ஆனால் அது சாப்பிட மாட்டேங்குது. இங்கே பாருங்கள், முரண்டு பிடிக்குது மக்களே. இங்கே பாருங்கள், கொஞ்சம் மூக்கு நாங்கள் இதெல்லாம் பிடிச்சிக்கிட்டு இங்கே பாருங்கள், நானும் என் பசங்களும் சாப்பாடு அதுக்கு பிடிவாதமாக ஊட்டி விட்றோம். அங்கே பாருங்கள் மக்களே, அது கொம்புலாம் பார்த்தீங்களா எப்படி வச்சுருக்கோன்னு, வேலை சரியாக போயிடுச்சு. இங்கே பாருங்கள், அடுத்த மாட்டுக்கு இந்த மாட்டுக்கு பாருங்கள், இந்த மாடு சூப்பராக இருக்குங்களா, எதுவுமே சாப்பிடவே மாட்டேங்கிருச்சு. கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் இதுக்கெல்லாம் ஊட்டி விட்டோம். இங்கே பாருங்கள், இந்த மாடெல்லாம் எந்த மாடு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்றத கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே.